நமஸ்காரம். ஏப்ரல் மாத பலன்களில் நாம் இப்போ பார்க்கும் ராசி மீனராசி. மீனராசிக்கு ஜென்மசனி ஸ்டார்ட் ஆன பின்பு நடக்கின்ற முதல் மாதம் நம்ம சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நிறைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க. நிறைய டென்ஷன் இருந்தால் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை வரப்போகிறது இல்லை. காரணம், ராசி அதிபதி மாதம் முழுவதும் பரிவர்த்தனை ஆட்சி வலுவோடு இருக்கார். அப்போ ராசிநாதன் வலுத்துட்டால் போதும். எந்த கிரகம் எப்படி போனாலும் நமக்கு பற்றி கவலை இல்லை. ராசிநாதன் வலுவாக இருக்கணும், நீங்கள் வலுவாக இருக்கணும். ஸோ நீங்கள் வலுவாக இருந்தாவே எந்த கிரக பாதிப்பும் உங்களை கைமீறி போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராது. அப்போ குரு பகவான் மாதம் முழுவதும் ஆட்சி வலுவோடு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் கைமீறி போகாமல், பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, இல்லைன்னா அந்த விஷயத்தை தள்ளி போடுறது, இல்லை அந்த இடத்த விட்டு விலகி வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்பட்டு இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை தற்காத்துக்கிற வாய்ப்புகள் பரிபூர்ணமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே சமயம் இப்போ உங்களுக்கு 7 சனியில் ஜென்மம் நடக்கிறதுனால ஒரு இடமாற்றம் ஏற்படும். அதை எடுத்துக்குங்க. ஏன்னா இடமாற்றம் வர்றதை நம்ம தவிர்க்க வேண்டாம். கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு வெளியே போகிறதுக்கான இடமாற்றம், வேலையில் ஒரு மாற்றங்கள், இல்லைனா வீடை மாற்றுறதுன்னு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அதை எடுத்துக்கங்க. அது மூலியமாக சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, வேலை ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாதத்தை மத்திய பகுதியிலே உங்களுக்கு உச்சவலுடையார். ஸோ கண்டிப்பாக வேலையில் நல்ல மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னதான் ஜென்மசனி நடந்துகிட்டு இருந்தாலும் வேலையில் அந்த பாதிப்பு இருக்காது. நிச்சயம் சொன்னால் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கூட சில பேருக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் வேலை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கான வாய்ப்பு கூட இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது, தனஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமாகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். யார் கேட்டாலும் பண உதவி செய்ய வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்குற பணம் உங்களுக்கு திரும்ப வர வாய்ப்பு கிடையாது. தந்தை சார்ந்த உறவு முறைகளில் மட்டும் கொஞ்சம் நாம் கவனமாக இருக்கணும். அப்போ பணம், குடும்பம், தந்தை உறவு முறைகள் இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். அதே சமயம் வெளிவட்டார சம்பந்தமான வேலைகள், பழக்க வழக்கங்கள், நட்புகள் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. ஸோ அதனால் ஜென்மசனி அப்படின்ட்டு எந்த முயற்சி எடுக்காமல் இருக்கிறத விட முயற்சி எடுங்க. அதுவும் வேலை சம்மந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் நிச்சயம் உங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். சரி, இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 13, 14 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக வருதுனால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்துக்கிறது உத்தமம்.